வணக்கம். ஓஷோ உலகம். 100 வயசுள்ள ஒரு மனிதர் தன்னுடைய பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடினார். அப்போ அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் அவரை தேடி அவரை வாழ்த்தி 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லையா? அதனால் எல்லாருமே மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவரை வாழ்த்தினார்கள். அப்படி வாழ்த்தும்போது அவர் அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே அனைவருடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டார். அப்போ எல்லாருமே அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, பெரியவரே, 100 வயசு வரை நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. 100 வயசு வாழ்ந்த உங்களை இப்போ பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா, உங்கள் முகத்தில் எப்போவும் இருக்கக்கூடிய அந்த உற்சாகம் இருக்கு இல்லையா, இதை பார்த்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காரணம், நாங்கள்லாம் அந்த அளவுக்கு உங்களை மாதிரி உற்சாகத்துடன் எப்போதும் இல்லை, உங்களை மாதிரி சந்தோஷ பெருவெள்ளத்தில் மிதந்து அப்படின்ற மாதிரி இல்லை, உங்களை மாதிரி ஆனந்த பெருக்குடன் எப்போதும் இருப்பது அப்படின்றதுக்குள்ள அந்த மாதிரி நாங்கள் இல்லை. நாங்கள் பல பிரச்சனைகள் இருக்கோம், பல கவலைகள் இருக்கோம், பல வருத்தங்கள் இருக்கோம், பல ஏமாற்றங்கள் இருக்கோம், பல துரோகங்களில் சிக்கி போய் கிடக்கிறோம். ஏகப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு நாங்கள் எப்போவுமே கவலை நிறைந்த மனங்களுடன், அப்படிப்பட்ட முக வெளிப்பாடுகளுடன் தான் எங்களுடைய வாழ்க்கையவே நடத்திக்கிட்டு இருக்கோம். ரோட்டில் நடந்து போகும்போதே நாங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கோம், நாங்கள் கவலைகள் இருக்கோம், நாங்கள் ஏதோ பண தட்டுப்பாட்டில் இருக்கோம், பண பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட பற்றாக்குறையுடன் எங்களுடைய வாழ்க்கை நடந்து போய்கிட்டு இருக்குது. வாழ்க்கையில் பல சிக்கல்கள் எங்களுக்கு இருக்குது. அந்த சிக்கல்களில் சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாமல் நாங்கள்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோன்றது எங்கள் முகத்தை பார்த்த உடனே எல்லாருக்குமே தெரியுது. ரோட்டில் பார்க்கக்கூடிய எல்லாருமே அவங்களே கேட்குறாங்க, என்னையா உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன் ஃபேஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது, ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது சிக்கல்கள் இருக்கா, ஏதாவது பண பிரச்சனையா, இல்லாட்டி வேறு ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் இப்படி எப்போவுமே ஏதோ ஒரு கவலைகள் இருக்கிற மாதிரி இருக்குங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இருக்கிறது மாதிரி இல்லை, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்கிறது மாதிரி தெரியலை, உங்களுக்கு எந்த விதமான உள்ளே இருக்கக்கூடிய கவலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியல. அப்படி எதுவுமே இல்லாமல் எப்போவுமே ஸ்மைலிங் ஃபேஸோட, புன்னகை தவழக்கூடிய உதடுகளுடன் எப்படி உங்களால் இருக்க முடியுது? எப்படி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க எந்த கவலையுமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த பெரியவர் சொன்னார், இதில் பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இதில் என்ன பெரிய சீக்ரெட் என்ன இருக்குது, நான் எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கேன், நான் எப்போவுமே ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கேன், நான் எப்போவுமே சந்தோஷம் நிறைந்த மனிதனாக இருக்கிறேன், நான் எப்போவுமே கவலைகள் இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறேன், நான் எப்போவுமே ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டு கூடிய மனிதனாக இருக்கேன். அதுதானே உங்களுடைய எண்ணம். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் இதில் ஆச்சரியமெல்லாம் படாதீங்க. இதனுடைய சீக்ரெட் என்னென்னா, பெரிய இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, உடனே எல்லோரும் பார்த்தாங்க, என்ன அப்படின்னு பார்த்தாங்க. எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு. சின்ன மேட்ரு, சிம்பிள். அது என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஏன்னா சொன்னால் அட்லீஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் இப்போ நான் 100 வயசு வாழ்ந்துட்டேன், 100 வயசு வாழ்ந்து முடித்தாகி விட்டது. இன்னும் எத்தனை வருஷம் நான் உயிரோடு இருப்பேன்றது தெரியாது. இருந்தால் கூட நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயம், இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு, வயதில் இளையவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்காலத்தில் இது பெரிய அளவில் பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் அப்படின்றக்காக இந்த விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் டெய்லி தூங்கி காலையில் முழிக்கிறேன்ல, முழித்த உடனே என் மனசுக்குள்ளே நான் ஒரு கேள்வியே கேட்பேன். இன்றைக்கி இந்த நாளை, டுடே, இதை சந்தோஷமாக வைத்திருப்பதா அல்லது கவலை நிறைந்த ஒரு நாளாக வைத்திருப்பதா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் எனக்குள்ளே கேட்டுக்கிடுவேன். கவலை நிறைந்த ஒரு நாளாக அப்படின்னா, யாராவது கவலை நிறைந்த ஒரு நாளை நம்ம தேர்ந்தெடுப்போமா? யாருமே தேர்ந்தெடுக்க மாட்டோம். எந்த மனிதனுமே தேர்ந்தெடுக்க மாட்டான். பிறகு எப்படி நான் தேர்ந்தெடுப்பேன்? அதனால் நான் ரொம்ப தெளிவாக, இன்றைக்கி பிறந்திருக்கக்கூடிய இந்த நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகத்தான் இருக்க வேண்டும். 24 ஹவர்ஸும். இப்போ மார்னிங் எந்திரிச்சாச்சு, உலகத்தை பார்த்துட்டோம், இன்றைக்கி ஃபுல் டே ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியஸ்ட் டே, சந்தோஷம் நிறைந்ததாக, ஆனந்தம் நிறைந்ததாக, உற்சாகம் நிறைந்ததாக, கொண்டாட்டம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். கவலைன்றதே இருக்கவே கூடாது. சோக சம்பவங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது. வருத்தத்தை தரக்கூடிய எந்த நிகழ்வுமே நடக்கக்கூடாது. முழுக்க 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 சந்தோஷத்தை தரக்கூடிய அம்சங்கள் மட்டுமே நடக்க வேண்டும். சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய சம்பவங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக இதே சிந்தனையுடன் நான் இருப்பேன்.
என் முகத்தில் காலையிலேயே வந்து நான் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸை கொண்டு வந்துடுவேன். சிரித்த முகத்தோடு தான் இருப்பேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே சந்தோஷம் நிறைந்ததாக தான் இருக்கணும் இந்த நாள் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காரியங்களாக மட்டுமே இருக்கும். சந்தோஷத்தை தரக்கூடிய மனிதர்களுடன் மட்டுமே அன்று நான் பழகுவேன். கவலையை தரக்கூடிய மனிதர்கள், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள், வருத்தத்தை அளிக்கக்கூடிய மனிதர்கள், நம்மளை சிக்கலில் மாட்டி விடக்கூடிய மனிதர்கள், நமக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய மனிதர்கள், நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்களை உண்டாக்கக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட யார் கூடயும் பேச மாட்டேன், பழக மாட்டேன். பக்கத்திலேயே நெருங்கி இருக்கும்படி செய்ய மாட்டேன். அவங்களையும் நான் பார்க்க மாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன். அப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் சந்திப்பேன். அவங்க கூட மட்டும்தான் பேசுவேன். அவங்க கூட மட்டும்தான் என்னுடைய நேரத்தை செலவிடுவேன். அதே மாதிரி புத்தகங்கள் இருக்குது. நல்ல புத்தகங்களை மட்டுமே படிப்பேன். அருமையான கதைகளை மட்டுமே நான் வாசிப்பேன். அருமையான கவிதைகளை மட்டுமே நான் வாசிப்பேன். தொலைக்காட்சியில் போய் நிகழ்ச்சிகளை பார்ப்பதாக இருந்தால் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அதில் என்னென்ன இருக்குதோ அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை மட்டுமே நான் பார்ப்பேன். தலையில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு கவலையை தரக்கூடிய நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்றன என்றால் அவற்றை நான் பார்க்க மாட்டேன். நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் பார்ப்பேன். நல்ல மனிதர்களை மட்டும்தான் சந்திப்பேன். நல்ல விஷயங்களை மட்டுமே நான் படிப்பேன். அதே போல் நல்ல விஷயங்களை மட்டுமே நான் சிந்திப்பேன். இப்படியெல்லாம் என் மனசை வந்து எப்போவுமே நல்ல 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 இப்படி ஆக்கி வச்சுருவேன். அப்படி வரும்போது அந்த நாள் நிச்சயமாக இனிய நாளாகத்தான் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நாளையுமே நாம் அப்படி ஆக்கி கொண்டால் நமக்கு ஒவ்வொரு நாளுமே சிறந்த நாளாக, நல்ல நாளாக, கொண்டாட்டம் நிறைந்த நாளாக, உற்சாகம் நிறைந்த நாளாக, சந்தோஷம் ததும்பி வழியக்கூடிய நாளாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கவலையில் இருக்க போகிறோம்? நம்ம ஏன் பிரச்சனையில் இருக்க போகிறோம்? கவலைகளும் பிரச்சனைகளும் நமக்கு இருக்கின்றன அப்படின்னா அதற்கு காரணம் வேறு யாருமே இல்லை, நாமே தான் காரணம். நாமே கவலை தரக்கூடிய சம்பவங்களை ஏன் உண்டாக்கி கொள்ள வேண்டும்? சந்தோஷமற்ற தருணங்களை நாம் ஏன் உண்டாக்கி கொள்ள வேண்டும்? சந்தோஷத்தை அளிக்காத மனிதர்களுடன் ஏன் நாம் பழக வேண்டும்? பிரச்சனைகளை நமக்கு தரக்கூடிய மனிதர்களுடன் நாம் ஏன் நட்பு கொள்ள வேண்டும்? இப்படிலாம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை எப்படி கொண்டாட்டம் உள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை எல்லா மனிதர்களுக்குமே உண்டாகும். அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எந்திரிச்ச உடனே எப்படி இந்த நாளை பிறந்திருக்கக்கூடிய டுடே இந்த நாளை சிறப்பான நாளாக, ஆனந்தம் நிறைந்த நாளாக ஆக்கி கொள்வது அப்படின்ற மாதிரி தீர்மானிச்சனோ அதே போல் என்னை சுற்றி எல்லோரும் உட்காந்துருக்கீங்களே, நீங்கள்லாம் அது மாதிரி சிந்திச்சிங்கன்னா, சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தம் நிறைந்ததாக இருக்கும், உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும், கவலை நிறைந்ததாக இருக்காது, பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்காது, சோக சம்பவங்கள் நிறைந்ததாக இருக்காது. அதனால் வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக தீர்மானிச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளையும் கவலை நிறைந்ததாக ஆக்கிக்கொள்வதா, சந்தோஷம் நிறைந்ததாக ஆக்கிக்கொள்வதா அப்படின்ற அந்த இரண்டு விஷயங்களையும் மனதில் எடை போட்டுக்கொண்டு சாய்ஸ் அப்படின்றாங்களே, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சாய்ஸ் தான் உங்களுக்கு. அப்படின்னா நீங்கள் வந்து நான் கவலையாக இருக்கக்கூடிய நாள் தான் எனக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்க முடியுமா? முடிவு எடுப்பீங்களா? கட்டாயம் எடுக்க மாட்டீங்க. நிச்சயமாக சந்தோஷம் நிறைந்த நாளாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தானே நீங்கள் முடிவு எடுப்பீங்க. அப்படிப்பட்ட முடிவைத்தான் அனைவரும் எடுப்பார்கள். நீங்களே வந்து கவலை தரக்கூடிய மனிதர்களையும், கவலை அளிக்கக்கூடிய புத்தகங்களையும், கவலைகள் தரக்கூடிய காட்சிகளையும், கவலை தரக்கூடிய சம்பவங்களையும் தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அப்படி இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும்? இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற விஷயம் உங்களின் கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக, கொண்டாட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக,
குதூகலங்கள் நிறைந்த வாழ்க்கையாக, உற்சாகங்கள் நிறைந்த வாழ்க்கையாக, ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் எப்படி 100 வருடங்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறேனோ அதே போல நீங்களும் உருவாக்கி கொள்ளலாம். அப்படி உருவாக்கி கொள்வது உங்களின் கைகளில்தான் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் என்னைப் போல நீங்களும் சிரித்த முகத்துடன் இருக்கலாம். சந்தோஷ பெருவெள்ளத்தில் மிதந்து கொண்டு வாழ்க்கையை கொண்டாடலாம். அப்படி என்னைப் போலவே நீங்களும் வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னார். அந்த பெரியவர் சொன்னதை ஓஷோ தன்னுடைய நூலில் சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்ட உயர்ந்த விஷயம் அப்படின்றத நினச்சி நான் ஓஷோவை மதிப்புடனும் மரியாதையுடனும் மனதில் நினைத்தேன். நான் ஓஷோவை மதிப்புடன் நினைத்த அந்த விஷயத்தை எழுதிய ஓஷோவின் வரிகளை உங்களிடம் வெளிப்படுத்தி உங்களுக்கு அது பயனுள்ள விஷயமாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் இப்போது அதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.